கண்மணி அன்புடன் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். அன்பு கோவமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆளுக்கு ஒரு பக்கம் ஒவ்வொரு விதமா பேசிட்டு இருக்காங்க. ராஜேஸ்வரி அன்பு பேசுறானா, அன்பு பேசட்டும், நீங்க எதுக்காக தேவையில்லாம எல்லாம் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, நீங்க இப்படி எல்லாம் பேசுனீங்க என்ன பண்ணுவனே தெரியாது, ஒழுங்கு மரியாதையை அவங்க வாயை மூடிட்டு இருங்க. அன்பு என்னாச்சு, இந்த பிரச்சனை ரொம்ப பெரிய பூதாகரமா வெடிச்சிருச்சு, நான் ஒத்துக்கிறேன்டா, அதுக்காக இப்படி சோர்ந்து போய் உட்காராது, யார் மேல என்ன பிரச்சனையோ அது என்ன ஏதுன்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்த்துக்கலாம், இதுக்காகலாம் நீ ஃபீல் பண்ணிட்டெல்லாம் இருக்காதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாட்டி, எனக்கு அதுவும் ஒரு பக்கம் பிரச்சனை தான், தேவையில்லாம என்ன இப்படி பேசிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கோபப்படுறாங்க. அன்பு, என்னடா பேசிட்டு இருக்க, உன்னை பார்த்து யார் இந்த மாதிரி கேட்டது, யாருடா உன்கிட்ட இப்படி சண்டை போட்டது, சொல்லுடா அன்பு சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. வேற யாரு, எல்லாம் அந்த கண்மணி தான், என் காரோட கண்ணாடியை டேமேஜ் பண்ணிட்டான்னு சொல்றாங்க. உடனே ராஜேஸ்வரிக்கு பயங்கரமா கோவம் வருது. டேய், அவ என்னடா நினைச்சிட்டு இருக்கா, அவ மனசுல பெரிய இவன் நினைச்சிட்டு ஓவரா பண்ணிட்டு இருக்கா, அவளை சும்மாவே விடக்கூடாது, அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அவ இப்படி ஒரு வேலையை பண்ணிருப்பானாலும் சொல்லி ரொம்பவே கோவப்பட்டு பேசுறாங்க. அன்போட அம்மா இங்க பாரு அன்பு, கண்மணியை பத்தி எனக்கு நல்லா தெரியும், தேவையில்லாத விஷயத்துலலாம் அவ இன்வால்வ் ஆக மாட்டா, உன்னுடைய கார் கண்ணாடியை உடைக்கிற அளவுக்கு நீ என்ன அவளை பண்ண, எதுக்காக அவ உன்னுடைய கார் கண்ணாடியை உடைச்சா சொல்லுடான்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ராஜேஸ்வரிக்கு பயங்கரமா கோவம் வருது. ஏய், நீ எல்லாம் என்ன மனுஷனே தெரியல, உன் பையன் அவ்வளோ ஃபீல் பண்ணி இப்படி பண்ணிட்டாவன்னு சொல்லிட்டு அவ்வளோ வருத்தப்பட்டு ஒரு விஷயத்த சொல்கிறான், அதை காது கொடுத்து கேட்கல. உடனே கண்மணி நல்லவ வல்லவ, அவெல்லாம் இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டா, அதுக்கு காரணம் ஏதாவது இருக்கும், அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நீ விசாரிச்சுட்டு இருக்க, என்ன இதுன்னு சொல்லி கேட்டுட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. இல்லத்த, ஒரு விஷயம் நடக்குதுன்னா ரெண்டு பேரோட பாயிண்ட் ஆஃப் வியூலையும் நம்ம விசாரித்து பார்க்கணும். இப்போ அன்பு சொல்கிறான்னு சொல்லிட்டு அதை பற்றி மட்டும் நம்ம யோசிக்க கூடாது இல்லை, அதனால தான் கேட்டேன், வேற எதுவும் கிடையாதுன்றாங்க. நான் ரொம்பவே டென்ஷனாக கார் ஓட்டிகிட்டு இருந்தேன், அப்போ வழியில் சேர் இருந்திருக்கு, அதை நான் பார்க்கல. கண்மணி அங்கே வழியில் நின்றுட்டு இருந்தா, அந்த சேர் அவள் துணி மேலே விழுந்துருச்சு, அதுக்கு கோவப்பட்டு காரை நிறுத்த சொன்னால் நான் நிறுத்தாத, நான் பாட்டு கூட்டிகிட்டு வந்தேன், அதனால கல்லை தூக்கி போட்டுட்டான்னு சொல்கிறாங்க. இதுல இருந்தே தெரியுது தப்பு யார் மேலே இருக்குன்றது நல்லாவே தெரியுது. யார் மேலே தப்பு, என் பேர் மேலே தப்பு சொல்ல வரியான்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் சொன்னாலும் சொல்லலனாலும் அதுதான் அத்தை உண்மை, உண்மையாகவே அன்பு மேலே தான் தப்பு இருக்குன்றாங்க. ஏய், என்ன நீ என் பேரு நல்லா தப்பு சொல்கிற, உங்களை மாதிரி எல்லாம் அவன் என்ன தப்பு பண்ணாலும் அதுக்கு சப்போர்ட் எல்லாம் என்னால் பண்ண முடியாது. அவன் தப்பு பண்ணா நான் சொல்லுவேன், தப்பு பண்ணலைன்னா தப்பு பண்ணலன்னு நான் சொல்லுவேன், உங்களை மாதிரி எல்லாம் என்னால் இருக்க முடியாது அத்தன்னு சொல்லிட்டு அன்போட அம்மா அங்கிருந்து கோவமா கிளம்பி போறாங்க. இப்ப ராஜேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருடா ராஜசேகர், அவளுக்கு என்ன கொழுப்பு இருந்தா இப்படி ஒரு வேலையை பண்ணிருப்பா, இப்பவே போயிட்டு அவளை உண்டையில நாக்காம விட மாட்டேன், நீ வண்டி எடுன்னு சொல்லிட்டு கோபப்படுறாங்க. பாட்டி விடுங்க, எதுக்காக தேவையில்லாம நீங்க போயிட்டு அவகிட்ட அசிங்கப்படணும், அவ ஒன்றும் முன்ன மாதிரி கிடையாது, நீங்க ஒன்னா பேசினா அவ ரெண்டா பேசுவா, அந்த அளவுக்கு அவ மாறி இருக்கா, இனி அதை பத்தி பேசி ஒன்றும் ஆக போறதில்ல, விடுங்க பாட்டி, இனி எந்த பிரச்சனையும் ஆகாம நான் பார்த்துக்கிறேன், இந்த விஷயத்த பெருசாக்க வேண்டாம் விடுங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து அன்பு ஃபீல் பண்ணிட்டு போறாங்க. உடனே எல்லாரும் கிளம்பி போறாங்க. உடனே ராஜசேகர் மா, எப்படிமா இந்த பிரச்சனை இப்படி விட முடியும், அன்பு பார்த்து அந்த மாதிரி அவ கேள்வி கேட்டிருக்கா, அவளை எப்படி சும்மா விட முடியும், என்னால சும்மா விட முடியாது, அவளுக்கு தக்க பதிலடி கொடுத்தாதான் இன்னொரு முறை அன்பு கிட்டயோ நம்ம கிட்டயோ அவ வாலாட்டாத மாதிரி நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும்னு சொல்றாங்க. அதே தான் நானும் யோசிச்சேன், கண்டிப்பா இதுக்கு ஒரு சொல்யூஷன் நமக்கு தெரியணும், அவ நம்மளை பார்த்தாலும் பயந்து ஓடணும், அந்த அளவுக்கு அவளை பண்ணணும், வாடா போகலன்னு சொல்லிட்டு ராஜசேகரும் ராஜேஸ்வரியும் ரெண்டு பேரும் கிளம்பி போறாங்க. அங்க போனா நம்ம கண்மணியோட பிரியாணி வியாபாரம் ஓஹோன்னு ஓடிட்டு இருக்கு, வேற லெவல்ல ஓஹோன்னு ஓடிட்டு இருக்கு. இதை பார்த்ததும் பாத்தீங்களா இவ எந்த அளவுக்கு முன்னேறிட்டு வரன்னு பாத்தீங்களா, ஐடி ஆர்டர் பிடிச்சிட்டா, இப்ப பிரியாணி கடையில இந்த அளவுக்கு கூட்டம் பாருங்க, இந்த அளவுக்கு கூட்டம் வருதுன்னா இவ வளர்ச்சியை தடுக்க முடியாது போல, இது எல்லாமே ஒட்டு மொத்தமா நம்ம அடுக்கி ஆகணும், என்னமா பண்ணலான்றாங்க. ஏண்டா பொட்டி கடை போட்டு நம்ம ஈக்குவலுக்கு இவளால வளர்ந்து வர முடியும் நினைச்சிட்டு இருக்கியா, அதெல்லாம் ஒண்ணுமே நடக்காது, அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் நீ நம்புறியா, அதுக்கு வாய்ப்பே இல்லடான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும்மா நம்ம உஷாரா இருக்கிறது
நமக்கு நல்லதுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இவ கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வந்துகிட்டே இருக்கா. அதை பத்தி தான் நான் யோசிக்கிறேன். எனக்கும் கொஞ்சம் மனசுக்குள்ள கொஞ்சம் பயமாவும் இருக்குன்றாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவ முடிஞ்சா என்னத்தை பண்ணி கிழிச்சிடுவா. அதையும் பார்க்கலாம். இப்ப நம்ம எதுக்காக வந்தோம்? இனிமே நம்ம அன்போட வாழ்க்கையில அவ குறுக்க வரக்கூடாது. அதை பத்தி பேச வந்தோமா, அந்த வேலையை மட்டும் பார்க்கலாம். வாடா போகலான்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரியும் ராஜசேகர் 2 பேருமே கிளம்பி போறாங்க. அங்க போனதும் வாங்க வாங்க, உங்களுக்கு எத்தனை பிளேட் பிரியாணி வேணும்னு சொல்லிட்டு தேன்மொழி கேக்குறாங்க. கண்மணி பார்த்துட்டு அமைதியாவே இருக்காங்க. ஏய், என்னடி சோத்துக்கு சிங்கி அடிக்கிற நீங்க என் பையனை பார்த்து இப்படி கேட்டிருக்கீங்க நீங்கன்னு சொல்லிட்டு கோவமா ராஜசேகர் சொல்ல, உடனே கண்மணிக்கு பயங்கரமா கோவம் வருது. என்ன, உங்க இஷ்டத்துக்கு என்னனாலும் பேசுவீங்க, அதை பார்த்துக்கிட்டு இருக்கணும்னு எனக்கு என்ன தலையில தான் அவசியமா? எதுக்கு உங்க இஷ்டத்துக்கு நீங்க என்னனாலும் பேசுறீங்கன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. என்ன வாயி ரொம்ப நீளுது போல, விட்டா ஓவரா நீ பேசிக்கிட்டே இருக்கியன்னு சொல்லிட்டு கோவப்பட, இங்க பாருங்க, நான் எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும், எப்படி இருக்கணும், இது எல்லாமே நான் முடிவு பண்ணிக்கிறேன். தேவையில்லாம நீங்க இதுல தலையிடாம இருக்கிறது உங்களுக்கு நல்லது. இனியும் இத பத்தி பேசாம இருக்கிறது உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு கோவப்பட்ட கண்மணி பேசிட்டு இருக்காங்க. என்னடி வாய் ரொம்பவே ஓவரா நீண்டடிச்சு போலன்றாங்க. நீங்க எப்படி என்கிட்ட பேசுறீங்களோ அப்படித்தானே நானும் உங்ககிட்ட பேச முடியும். நீங்க ஒழுங்கா பேசினா நானும் ஒழுங்கா பேசுறேன். வந்த வேலை என்னவோ அதை சொல்லுங்க. உங்களை மாதிரி எல்லாம் வெட்டியெல்லாம் நான் ஒண்ணு உட்கார்ந்துட்டு இல்லை. எனக்கு 1008 வேலை இருக்குன்றாங்க. பத்தியாடா, நம்மள பார்த்து வெட்டின்னு சொல்றா. ஏய், என்ன இருக்கிற இடம் ஊரு தெரியாம அழிச்சிடுவேன். என்னை பத்தி என்னடி நினைச்சிட்டு இருக்கேன்னுன்றாங்க. இங்க பாருங்க, உங்களை பத்தி எல்லாம் நான் எதையும் நினைக்கல. உங்களை பத்தி நினைக்கிறதுக்கு எதுவும் கிடையாது. நான் முக்கியமான வேலையா நான் இங்க இருக்கேன்னா உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. உங்க பேரனை என்னடி கேட்டுன்றாங்க. உன் பேரன் தப்பு பண்ணாரு, தப்புக்கான தண்டனையா அவரோட கார் கண்ணாடி உடைச்சேன். இதுல என்ன இருக்குன்றாங்க. ஆஃப்டர் ஆல் அந்த கார் தொடுறதுக்கு கூட உனக்கு தகுதி இல்லை. நீ அந்த காரோட கண்ணாடி உடைச்சிருக்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இதை செஞ்சிருப்பேன்றாங்க. உங்க பேரன் தப்பு பண்ணாரே, ஏன் போய் அதை கேள்வி கேட்கறது தானே? அதை கேள்வி கேட்க துப்பு இல்லை. இங்க எங்களை மிரட்டிட்டு இருக்கீங்களா? போங்க, போயிட்டு வேற வேலை ஏதாவது இருந்தா பாருங்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு பேசிடுறாங்க. இதை கேட்டதுமே என்னடி ஓவரா ஆடிட்டு இருக்க, ஒட்டு மொத்தமா உன் ஆட்டத்தை அடக்கிறேன்றாங்க. கெட்டவங்களுக்கு கடவுள் துணை இருக்க மாதிரி இருக்கும், ஆனா கை விட்டுருவாங்க. நல்லவங்களுக்கு கடவுள் துணையா இல்லாத மாதிரி இருக்கும், ஆனா கடைசி வரைக்கும் உறுதுணையா இருப்பாங்க. நீங்க என்ன அழிக்கணும்னு நினைச்சாலும் நான் மேல மேல உயர்ந்துட்டு தான் போவேன். உங்களால முடிஞ்சதை தாராளமா பண்ணிக்கோங்க. எனக்கு அதை பத்தி கொஞ்சம் கூட கவலை கிடையாதுன்னு சொல்லி கண்மணி ரிவெஞ்சா பேசி அனுப்பிடுறாங்க. கோவமா அங்கிருந்து ராஜசேகரும் ராஜேஸ்வரியும் கிளம்பி போயிடுறாங்க. எவ்வளவு திமிர் இருந்தா இப்படி பேசுவான்னு சொல்லிட்டு வெண்ணிலா கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க. பாட்டி, நீங்கெல்லாம் போய் அவகிட்ட போயிட்டு பேசுற அளவுக்கு நீங்க ஏன் தரை இறங்கி போனீங்க? அவளெல்லாம் லெஃப்ட் ஹேண்ட்ல நான் டீல் பண்ணுவேன், நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலையை விடுங்க. அவ இருக்கிற கடை ஒட்டு மொத்தமா அவளை உரு தெரியாம அழிக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இனி அவ அன்பு பக்கம் வரவே மாட்டா, நான் பாத்துக்கிறேன். அவகிட்ட எல்லாம் நீங்க ஏன் பாட்டி போனீங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எல்லாம் அன்புக்காக தான் போனேன், இல்லைனா நான் ஏன் அங்க போக போறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமாவும் ஃபீல் பண்ணியும் பேசிட்டு இருக்காங்க. என்ன கண்மணி, உன் இஷ்டத்துக்கு ஓவரா எல்லாமே பண்ணிட்டு இருக்கியா? இருடி இரு, உனக்கு ஒட்டு மொத்தமா ஆப்பு வைக்கிறேன். அப்பதான் இந்த வெண்ணிலா யாருன்றது தெரியும்னு சொல்லி வெண்ணிலா மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம கண்மணி கிட்ட தேன்மொழி கேக்குறாங்க. யாரு கண்மணி இவங்க? உன்னை இப்படி மிரட்டிட்டு போறாங்க, யாரு இவங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம வியாபாரத்தை கவனிக்கலாம், இப்போதைக்கு இதை பத்தி பேச வேண்டாம்னு எனக்கு தோணுது. உன்னுடைய பர்சனலா நான் கேள்வி கேட்டிருந்தா என்னை மன்னிச்சிடு, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, சொல்ல வேண்டிய நேரம் வந்தா நான் சொல்றேன். இப்போதைக்கு அவங்கள பத்தி பேசி மனசை கஷ்டப்பட்டுக்கவும் வேண்டாம், எதுக்காக அது வேண்டாம் விட்டுன்னு சொல்லிட்டு கண்மணி தேன்மொழி கிட்ட சொல்லிடுறாங்க. சரி நம்ம வியாபாரத்தை கவனிப்போம்னு சொல்லிட்டு இருந்தாலுமே கண்மணிக்கு ராஜேஸ்வரி பேசினது எல்லாமே மனசுக்குள்ள வருது. அந்த காரை கூட தொட முடியாத அளவுக்கு தகுதியில நான் இருக்கேனா? அதை விட விலை உயர்ந்த கார்ல உங்க கண்ணு முன்னாடி நான் வருவேன், அதுதான் என்னுடைய வாழ்க்கையோட லட்சியமேன்னு சொல்லிட்டு ரொம்பவே பயங்கர கோபத்திலையும் ஆர்வத்திலையும் இருக்காங்க. அப்போ அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க.
மா அந்த பாட்டி என்னை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, இனி என்னால் பொறுத்துட்டு இருக்கவே முடியாது. நம்ம மேலே மேலே இந்த மாதிரி பெரிய பெரிய ஆர்டர் எல்லாமே பண்ணி கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு கார் நான் வாங்கியே தீருவேன்னு சொல்லி ரொம்பவே கோபத்தில் இருக்காங்க. கண்மணி, நீ உழைக்கிற இல்ல, உன் உழைப்புக்கு கண்டிப்பாக அதுக்கான விலை உயர்ந்தது எல்லாமே உனக்கு கிடைக்கும். இதுக்காகலாம் நீ ஃபீல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காத, எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு சொல்லி ஆறுதலாக பேசிட்டு இருக்காங்க. கண்டிப்பாம்மா நான் நடத்தி காட்டுவேன், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு கண்மணி இருக்காங்க. கா என்னக்கா இது, எனக்கா நடக்குதுங்க, இதெல்லாம் நடக்குமா? கண்மணி இந்த அளவுக்கு பெரிய கனவு காண்றாலே அது நடக்குமான்றாங்க. என் பொண்ணு ஆசைப்பட்டது கண்டிப்பாக நடக்கும். யாரெல்லாம் அவளை இடியாப்பம் விற்கிறவன்னு சொல்லி கேவலப்படுத்தினாங்களோ அவங்க முன்னாடி அவள் வாழ்ந்து காட்டுவா. மாப்பிள்ளை கூட சேரணும்னு முதல்ல நானும் ஆசைப்பட்டேன். ஆனால் மாப்பிள்ளை நடந்துக்கிறது எல்லாம் பார்க்கும்போது இனி அவர் கூட அவள் சேராம நிம்மதியாக இருந்தாலே போதும். சுயமரியாதையோட அவள் வாழணும்னு ஆசைப்பட்டா. அதுக்கு முழுக்க முழுக்க நான் துணையாக இருப்பேன்னு சொல்லிட்டு வாசுகியும் முடிவை எடுத்துடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோபத்தில் இருக்காங்க அன்போட அம்மா. அன்பு அம்மான்னு சொல்லிட்டு பேசினாலும் அன்போட அம்மா பேசவே மாட்டேன்ட்டு அவாய்ட் பண்ணிட்டே இருக்காங்க. மா, நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், எதுக்காக நீங்கள் என் மேலே இவ்வளோ கோபத்தில் இருக்கீங்க சொல்லுங்கம்மான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீ எல்லாம் என்னுடைய புள்ளியா, நான் வளர்த்த புள்ளியான்றதே எனக்கு சந்தேகமாக இருக்குது. அந்த அளவுக்கு நீ நடந்துக்கிறடா, ரொம்பவே ஒஸ்ட்டாக நடந்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. கார்த்திக்கும் அவாய்ட் பண்ணுறாங்க. என்ன எல்லாரும் சேர்ந்து என்னை அவாய்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த கண்மணி பண்ணுறது சரி, நான் அதை பதிலடி கொடுக்குற மாதிரி ஏதாவது பேசினா அது மட்டும் தப்பான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கண்மணி அப்படி என்ன பண்ணிட்டா சொல்லுடா, உன் சொத்து சொகத்தை அழிச்சிட்டாளா, என்ன பண்ணிட்டா? நீ அவளை வீட்டை விட்டு பேசக்கூடாத வார்த்தையெல்லாம் பேசி அவளை வீட்டை விட்டு துரத்திட்ட. என் சுயமரியாதை முக்கியம்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு அவ பொழப்ப பார்த்துட்டு இருக்கா, இதுல என்ன இருக்கு சொல்லுடான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை கேட்டதும் நீங்க அவளுக்கு மட்டும்தாமா சப்போர்ட் பண்ணுவீங்க, ஏன்னா அவ உங்க அன்பு மருமக இல்லையா, அதனால அவளுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க. ஆமாண்டா, அப்படியே கூட தான் வச்சுக்கோ. எனக்கு என் மருமக முக்கியம், அவளை நான் சந்தோஷமா பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். என் புள்ளியே இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்கு கண்மணி தாண்டா முக்கியம்னு சொல்லிட்டு கோவமா அங்கிருந்து அன்போட அம்மா போனதும் அன்பு கண்மணி மேல பயங்கர கோவத்துல இருக்காங்க. இப்ப அன்பு போய் கண்மணியை என்ன செய்ய போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.